ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நண்டு ரசம் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷான நண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, மொழுக்கட்டை, சீரகம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இடித்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நண்டும் புளியும் 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், தேவையான அளவு ரசப்பொடியவும் சேர்த்திக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் தனியா சேர்த்திக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்குங்க. காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் நண்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச நண்டை சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான நண்டு ரசம், டேஸ்டான நண்டு ரசம். உங்களுக்கு கை கால் வலி, சளி, இரும்பல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நண்டு ரசம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.